அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான அறிவிப்பு, காலையில் நியூஸ் வந்துருச்சு. இருந்தாலும் வெரி ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ, என் மேலே சாட்டப்பட்ட கேசஸ் எல்லாம் வந்து குவாஷ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3-4 கேஸ் வந்துருந்தது முன்னாடி இருந்து. ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டார்ட் பண்ணது டிஆர்ஐ, அதுக்கப்புறம் டிஆர்ஐக்கு அப்புறம் சிபிஐக்கு அப்புறம் இடி. அண்ட் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22 இந்த கேஸ் சார்பாக வந்து ஐ வாஸ் அரெஸ்டட் அண்ட் 31 மாதம் ஐ ஹேட் டு ஸ்பெண்ட் இன் புழல். அண்ட் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என் மேலே சாட்டப்பட்ட கேசஸ் எல்லாமே வந்து எல்லா நீதிமன்றமும் வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் செஸ்டாட் இன் பாம்பே, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் வாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வாஷ் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா April 28 அதான் கடைசியா வந்த கேஸ். அது வந்து ட்ரையல் கோர்ட், சிபிஐ கோர்ட் நம்பர் 13, சிபிஐ கோர்ட் 15, சாரி சிபிஐ கோர்ட் 13. அங்க வந்து லாஸ்ட் ரிமைனிங் கேஸ் அதே ஒன்று காஷ் பண்ணிட்டாங்க. இந்த முக்கியமான அறிவிப்பு சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த பிரஸ் மீட் இங்கே வச்சிருக்கோம். அப்கோர்ஸ் உங்களுக்கு நம்ம கம்பெனியை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோஸ்டல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் வந்து கோல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அட் ஒன் பாயிண்ட் டைம் we were one of the largest suppliers of coal. அதுக்கப்புறம் அதை ஒட்டி பவர் பிளான்ட் செட் பண்ணோம் தூத்துக்குடியில். அண்ட் இட் ரன் இன்டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ். இருந்தாலும் அதுக்கு இடையில இந்த கேஸ் வேற வந்துருச்சு. அண்ட் ஸோ வி ஹேட் டு ஃபேஸ் தி கேஸ். அண்ட் இப்போ கேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு we are hoping that we'll start off on a fresh note. So